இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சின்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் ஏப்ரல் 25 மற்றும் ஏப்ரல் 26 என்று 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. சின்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகிலுள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை மற்றும் ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. மேலும் இவற்றில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சிறிய அளவிலான தொழில் முனைவோரால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இவற்றில் பல்வேறு வகையான புடவைகள், ஆபரணங்கள், ஃபேஷன் துணை கருவிகள், கையால் செய்யப்பட்ட கைவினை கருவிகள், வாழ்க்கை முறை உபகரணங்கள், ஆண் பெண் குழந்தைகளின் ஆடை வகைகள், கைத்தறி ஆடைகள், மெஹந்தி மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட பல வகையான தயாரிப்புகள் இடம்பெறுகின்றன. மேலும் இந்த நிகழ்வு வளர்ந்து வரும் வணிகர்கள், வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கும் அவர்களின் வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக செயல்படுகின்றது. சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாகவும் மற்றும் உள்ளூர் திறமையாளர்களை ஆதரிப்பதிலும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்டர்ல நான் உங்க எல்லாருக்கூடயும் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். நீங்க வருவீங்கல்ல? புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் சித்திரை மாதம் பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் சித்திரை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று 24/4/2026 மதியம் 12 மணியளவில் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் இந்த அன்னதானம் நடைபெற்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில், 7ஆம் ஆண்டு 8வது மாதமாக சித்திரை மாதம் பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், தியாகி மகன் புருஷோத்தமன், ஆசிரியர் சக்கரவர்த்தி, கனகராஜ், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், பாலாஜி செட்டியார், கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி, ராஜா ஸ்கேன்ஸ் சேகர் ஐயர், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை அரியாங்குப்பம் தொகுதி சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கம் குடும்பத்தினர் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
பிரசித்தி பெற்ற தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சுற்றுலா தலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்ற வில்லியனூர் மாதா கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலையில் வழக்கம்போல் ஆலயத்தின் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரிய வந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடி இருக்கலாம் எனவும் பல நாட்களாக கண்காணித்து இந்த குற்றச் சம்பவத்தில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் ஆட்களின் நடமாட்டம் இருக்கின்ற அந்த மாதா கோவிலின் அருகே இதுபோன்ற திருட்டு சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியின் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். காயுது வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர் ஃப்ரிட்ஜ் வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி சிக்னல் அருகில், புதுச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி சிக்னல் அருகில், புதுச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் ஏற்பாட்டில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தாவரவியல் பூங்கா அருகில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார் சமூக சேவகர் ஜோசப். ஆண்டுதோறும் தன்னால் இயன்ற உதவிகளை கோடை காலத்தில் மோர், பழங்கள் வழங்குவது, இவை மட்டுமல்லாமல் மழை காலத்தில் ரெயின்கோட் வழங்குவது மற்றும் முதியோர்களுக்கு உணவுகளை தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் முதலாம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் முதலாம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. விழா மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த சூழலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சேர்மன் SR சாம்பால், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனர் உதயசங்கர், சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் இயக்குனர் குமரவேல், சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுப்பிரமணியம்,
ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் முதல்வர் சந்திரா, சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சிகள் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மாணவர்களின் சாதனையை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு விழா சிறப்பாகவும் நினைவாகவும் அமைந்தது. பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் இவ்விழா ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்துள்ளது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி போடப்பட்டது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்லப்பிராணி உரிமம் வழங்கப்பட்டது. சுமார் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறை கேட்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பெயரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் மற்றும் குறை கேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று அவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதே போன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள், இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.